அதுதான் நடந்தது. அதனால் இவர்களுக்கு கோபமே என்னென்னா, என்னது வேணாலும் நேரத்துக்கு தகுந்த முடிவு எடுப்பீங்களா? உங்களுக்கு கட்சியை கொண்டு போய் காலி பண்ணுற வேலை. அம்மாவும் எம்ஜிஆரும் ஆரம்பித்த அடிப்படை நோக்கமே திமுக எதிர்ப்பு தான். நீங்கள் அதிலேயே கொண்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களான்றது அது ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. இல்லை இப்போ போயிட்டு இருக்கல சார் பிரச்சனை. இப்போது இருதரப்பும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த எம்எல்ஏக்கள் இப்போது 25 எம்எல்ஏக்கள் ஒரு கூட்டணியாகவும் 22 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலையும் இருக்காங்க. இப்போது சபாநாயகர் முன்னாடி வந்து கடிதம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டியிருக்காரு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பொதுக்குழுவை கூட்டணும், நீங்கள் பொதுக்குழுவை கூட்டி டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த தோல்விக்கான காரணம் என்னன்ட்டு. இப்போயும் பொதுச் செயலாளர் நீங்கள் தான், ஆனால் பொதுக்குழு நீங்கள் கூட்டுங்கன்னு சொல்லியும் ஒரு தரப்பு கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பிடி கொடுக்காமல் இருக்கார். அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது? இந்த பிடிவாதம் கட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். இன்னொன்று சொல்கிறேன், சிவி சண்முகம் மிக மிக திறமையானவர். இவ்வளோ நாள் அதிமுக காப்பாற்றப்பட்டது, ஓபிஎஸ் பிரச்சனைலேருந்து பல பிரச்சனைகளில் கட்சி காப்பாற்றப்பட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறதுல எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா சிவி சண்முகனுடைய ரோல் பெரிய ரோலாக இருக்கும்.